செப்டம்பர் 16. ஸோ செப்டம்பர் 16 பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஓசோன் டே. ஸோ ஓசோன் லேயர் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லேயர் வந்து ஓசோன் லேயர். இந்த ஓசோன் லேயர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன்லேருந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி வரும். அந்த சூரிய ஒளி வந்து யூவி ரேஸ் அப்படிங்கிற ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு ரேஸ் வரும். அந்த ரேஸை ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல பியூரான ஒரு சன்லைட்டை வந்து நம்ம மேலே வந்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் லேயர் தான். ஸோ இந்த ஓசோன் லேயர் வந்து அட்மாஸ்பியர் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் வந்து உயிரோடு இருக்கிறோம். ஸோ இப்பேற்பட்ட இந்த ஓசோன் லேயர் வந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ சுற்றுச்சூழல் சூழல்களை வந்து ரொம்பவே பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓசோன் லேயர் வந்து மாசுபடாமல் நல்லபடியாக அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஓசோன் லேயர் டே வந்து இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பார்பர் டே. ஸோ பார்பருக்காகவே இந்த நாள் இருக்குது. உங்களை வந்து மற்றவங்க முன்னாடி அழகாக காமிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ரோல் யார் பண்ணுறாங்கன்னா பார்பர் தான். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி ஹேர் கட் பண்ணுறதாகட்டும், ஷேவ் பண்ணுறதாகட்டும், உங்களை மற்றவங்க முன்னாடி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த பார்பரோட ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. ஸோ இந்த பார்பர்ஸை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் டேங்கிறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வீட்டில் வந்து 2 பேருமே வந்து வேலை செய்வாங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியும், நம்ம லைஃப்பை வந்து சர்வைவ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அப்பாவும் வேலை செய்வாங்க, அம்மாவும் வேலை செய்வாங்க, அதே நேரத்தில் குழந்தையும் வந்து பார்த்துக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. அது மாதிரி இந்த செப்டம்பர் 16 பார்த்தீங்கன்னா கெட் ரெடி டேங்கிறாங்க. ஏன்னா லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. ஸோ எமர்ஜென்சி கிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லையும் கண்டிப்பாக வந்து வச்சுக்கணும். ஸோ என்ன எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா எர்த்குவைக் வரும். இந்த மாதிரியான திடீர்னு நம்ம அது சென்னை மாதிரியான ஏரியாவில் சிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா எப்போனாலும் எந்த பிரச்சனாலும் வர்றதுக்கு வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ கெட் ரெடி, தயாராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து இந்த நாள் வந்து இருக்குது. ஸோ இது போக செப்டம்பர் 16 வேற ஏதாவது டே தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.